இனிய காலை அனைவருக்கும். குழந்தைகளின் மனசுங்கிறது வந்து ஒரு காலியான வெள்ளை பலகை மாதிரி. அந்த பலகையில் நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் தான் எழுதப்படுகின்றன. அந்த எழுத்துக்கள் தான் பின்னாடி வந்து அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்மளுடைய வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளாக இருந்ததுன்னா அந்த பலகையில் வந்து ரொம்ப அழுத்தி எழுதப்படுது. அது அவங்களுடைய வாழ்க்கையை நெகட்டிவாக பாதிக்குது. முக்கியமாக அழுத்தி எழுதப்படுறதுனால அதை அழிக்கவும் முடியுது. அது கஷ்டம். சில குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு அடல்ட் வந்து டிப்ரெஷனில் கஷ்டப்படுறார். அவர் வந்து சொன்னார், தான் குழந்தையாக இருக்கும்போது அவருடைய அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம், ஆக்சுவலாக நீ வந்து பிறக்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, அது எப்படியோ உருவாகிட்ட. நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து கெஞ்சினேன், எப்படியாச்சும் அபார்ஷன் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது குறிப்பிட்ட நாட்கள் தவறுனதுனால உன்னை அபார்ஷன் பண்ண முடியல, நீ வந்து தேவையில்லாமல் பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்போது அதை இந்த குழந்தைகிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். இது வந்து ரொம்ப அவரை பாதிச்சிருக்கு. எவ்வளோ நல்ல வசதியான குடும்பமாக இருந்தால் கூட அவர் அந்த வளர்ச்சியை வந்து பாதிச்சிருக்கு. நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து நினைக்கிறாங்க, இதெல்லாம் நாங்களாம் இப்படி தான் வளர்ந்தோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப தவறு. குழந்தைகள்கிட்ட என்ன பேசணும், எது பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு இருக்கிறது நல்லது. நம்ம குழந்தை பிறந்த அந்த நொடியிலேருந்து கிட்டத்தட்ட 16 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. நன்றி, வணக்கம்.